கடைசி காலத்தை பற்றி ஒரு தேவனுடைய புள்ள தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்ப அதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்னா, கடைசி காலம்னா என்ன செய்யணும்னா எச்சரிக்கையா இருக்கணும், விழித்திருக்கணும். வேத வசனத்துல பரிசுத்த தேவன் நமக்கு இந்த பரிசுத்த வேதத்துல கடைசி காலத்துல என்னவெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் இனிமே வரப்போகிறது, எதெல்லாம் சம்பவிக்க போகிறது அப்படின்றத தெளிவாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்துலதான் அதற்கான பதில்களை விடைய நாம தேட முடியும். நீங்க வேத வசனங்களை நீங்க சரியாக என்ன செய்யணும்னா நீங்கள் கவனிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 24:3 வசனத்துல வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேலே உட்கார்ந்து இருக்கையில சீசர்கள் இயேசுவினிடத்திலே தனித்து வந்து, ஆண்டவரே இவைகள் எல்லாம் எப்போது சம்பவிக்கும், உங்க வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன? பாருங்க, ஒரு நல்ல ஒரு தலைப்பு. ஆண்டவரே உடைய வருகைக்கும் உலகத்தோட முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாமும் கூட உலகத்தோட முடிவை பற்றி சில விஷயங்களை பைபிள் வேத வசனங்கள் சொல்லி கொடுக்கிறது. ஆண்டவரே இதை எங்களுக்கு நீங்க சொல்லணும்பா. இயேசு தனித்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது சீசர்கள் அநேக விஷயங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்திலே சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அவரோடு கூட அவர் தனித்திருந்து, நீங்கள் தேவ சமூகத்துல, நீங்கள் ஜெபத்துல நீங்கள் விழித்திருந்து தனித்திருந்து கேட்கும் போது அவர் வரப்போகிற காரியங்களை எல்லாம் என்ன செய்வாரா, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் அதைத்தான் சொல்லாரு, வரப்போகிற காரியங்களை என்கிட்ட கேளுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லாரு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு தெரியாததும் நீ அறியாததுமான உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு தான் ஆண்டவர் சொல்லார். ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் வரக்கூடிய காலங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த நாட்கள் அப்போஸ்தலர் புத்தகத்துல படிச்சீங்கன்னா, அகபூன்ற தீர்க்கதரிசி எழும்பி உலகம் முழுவதும் கொடிய பஞ்சம் உண்டாகும்னு சொல்லி எச்சரித்தானா. அதே மாதிரி பஞ்சம் வந்துச்சு. இன்னைக்கும் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதையும் சொல்லாம, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு எதையும் சொல்லாம எதையும் செய்ய மாட்டார். அப்ப ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். ஆண்டவர் வரப்போகிறதை முன்னறிவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் கூட ஜெபிக்கும் போது நமக்கு ஆண்டவர் என்னென்ன நடக்க போகுதுன்றதை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்ப இதே மாதிரிதான் சீசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவரிடத்துல ஆண்டவரை அவங்க வருகைக்கும் உலகத்தோட முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்ட பொழுது இயேசு சொன்னாரு. மத்தேயு 24:4 இயேசு முதல்ல அவங்களுக்கு சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. முதல்ல நீங்க வஞ்சிக்கப்பட கூடாது. இன்னைக்கு நல்லா கவனிங்க, வஞ்சிக்கப்படுகிற விஷயங்கள் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான அற்புதங்கள், பொய்யான உபதேசங்கள், பொய்யான பலவிதமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து தேவன் வசமாய் திருப்புவதற்கு பதிலாக தங்கள் வசமாக, பிசாசின் வசமாக மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, திருப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அவர்களுக்கு, சீஷர்களுக்கே சொன்னார் முதல்ல வார்த்தை, நீங்க முதல்ல வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நிறைய பேர் ஒரு சபையில நிலைத்திருக்கிறது இல்ல, அந்த சர்ச்சுக்கு போகணும், இன்னொரு சபைக்கு போகணும், இந்த சபையில சரியில்லை இந்த பாஸ்டர், அடுத்த சபைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருக்காத, உருப்படியா ஒரு சபையில இரு. ஆண்டவர் உனக்கண்டு ஒரு தொழுவத்தை வச்சிருக்கிறார், உனக்கண்டு ஒரு மெய்ப்பனை வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் மெய்ப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனா ஒவ்வொரு தொழுவத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரன ஆண்டவர் இந்த பூமியில மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார். அந்த மெய்ப்பனுடைய கையில அடங்கி இரு, அங்குமுங்குமா ஓடி திரியாத. எப்போது பார்த்தாலும் அந்த சர்ச்சுக்கு போனா நல்லா இருக்கும், இந்த சர்ச்சுக்கு போனா இன்னைக்கு ஆர்சி சர்ச்சு, நாளைக்கு சிஎஸ்ஐ சர்ச்சு, நாளைக்கு பெந்தகோஸ்தே சபை, நாளைக்கு இன்னொரு சபைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காத. ஒரு இடத்துல உருப்படியா இருந்து கர்த்தரை ஆராதித்து அந்த சபையில சாட்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்த அவருக்கு ஊழியம் செய்யி.
அதை விட்டுட்டு இன்னைக்கு எந்த சர்ச்சுக்கு போனா அங்க போனேன். அருகில ஆலயம் இருக்கும் போது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப தூரமா பிரயாணம் பண்ணி போய் அந்த சர்ச்சில் போய் என்ன செய்வாங்க, அட்டெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரனுக்காய் ஜெபிக்கிறது கிடையாது, பக்கத்துல இருக்கிற சபைக்கு போறது கிடையாது, எங்கேயோ இருக்கிற இடத்துக்கு போறது. பாருங்க, அங்க பார்த்தோம் நிறைய மக்கள் வர்றாங்க, இங்க கொஞ்சம் பேர் தான் வர்றாங்கன்னு. இவங்க கணக்கு அப்படியெல்லாம் இல்ல. தேவன் 2 பேர் 3 பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க அவர் இருக்கிறார், அவர்கள் நடுவில் இருக்கிறார். இயேசு இருந்த இடத்தெல்லாம் நீங்க பாருங்கவே, திரள் கூட்ட மக்கள் நடுவில் இயேசு இல்லைங்க. புரிந்து கொள்ளணும், நல்லா வஞ்சிக்கப்படக்கூடாது, நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. சோத்திரம், வசனத்தை கவனிங்க. நீங்களே உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அங்க நிறைய கூட்டம் போகுது, அங்கதான் இயேசு இருக்கிறார். மாத்தாள், மரியா, லாசர் இருந்து அந்த வீட்டுல தான் இயேசு இருந்தா. புரிந்து கொள்ளணும், நீங்க எம்மாவூர் சீசர்கள் நடுவில் தான் இயேசு இருந்தா. 12 சீசர்களுக்குள்ளாகத்தான் தினமும் இயேசு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணினார். இப்படி நீங்க வேதத்தை பாத்தீங்கன்னா, பேதுரு இருந்த அந்த மாமி அவங்க வீட்டுக்கு தான் இயேசு போனார். பெத்தானியாவுல கிறிஸ்துவையா இருந்த வீட்டுக்கு போனார். இப்படி பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஒரு சிறு கூட்டத்தின் நடுவில் மத்தியில தான் இயேசு இருந்தாரே ஒழிய பெருங்கூட்டத்தை கண்டு ஒரு நாளும் இயேசு ஆச்சரியப்பட்டதும் இல்ல, அந்த கூட்டத்தை கண்டு திகைத்ததும் இல்ல. எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்களோ அவங்க நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அப்ப உங்க அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஆண்டவரை மனதார கர்த்தரை ஆராதித்து அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப உங்களை ஒருத்தனும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. மார்க் 13:5 அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இயேசு, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல வஞ்சிக்கிற காரியங்கள் பெருகி போகும். பிரியமானவர்களே, வஞ்சிக்கிற காரியங்கள், நூதன உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள், பொய்யான அற்புதங்கள், பொய்யான உபதேசங்கள், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா தேசத்துல கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாருங்க, கைகளை வைக்கிறவ அப்படியே தள்ளி விடுறது. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா தீர்க்க தரிசனத்தை நம்பி ஏமாந்து போகிற கூட்டங்கள். அந்த ஊழியக்காரர் மூலமா எவ்வளவு அற்புதம் நடக்குது பாருங்க. சோத்திரம். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யல, அங்க மக்கள் கடந்து போனாங்க. அவன் சொன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எந்த சபையானது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறதோ அதுதான் கர்த்தருடைய சபை. பாவத்தை குறித்து நீதியை குறித்து வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தாத சபை அது தேவனுடைய சபை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய ஆரோக்கியமான உபதேசங்கள் போதிக்கப்படுகின்றது. அந்த சபைக்குத்தான் நீங்கள் சென்று கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர்ந்து அவருக்கென்று கனி கொடுக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். லூக்கா 21:8 பார்க்கிறோம். கடைசி காலத்துல அதற்காக நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேகர் வந்து பாருங்க, நிறைய பேர் வருவாங்க, அவர் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று காலம் சமீபத்தது என்றும் சொல்வார்கள். அவர்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்றாரு. ஆமா, அவர்களை பின்பற்றாதீங்க. இன்னைக்கு நிறைய மேஜிக் வந்து விட்டது. ஆராதனை என்ற பெயரில் புகையை போட்டுக்கொண்ட ஆட்டங்கள், ஆபாசமான நடனங்கள் வந்து விட்டது. ஆபாச நடனங்கள், புகையை போட்டுக்கொண்டு ஆடுகிறார்கள். ஆண்டவர் தாவீது ஆடினாரு, நானும் ஆடிக்கொண்டிருக்கிறேன். தாவீது ஆடினார்னா அவரு எல்லா ட்ரெஸ்ஸையும் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரு கல்லட்டி போட்டுட்டு நிர்வாணமாய் அவர் ஆடினார். அதனால நீயும் தாவீதை போல நடனம் ஆடுவேன்னு சொல்றியா? சொல்லு. பாகால் தீர்க்கதரிசிகள், பாகாலை பின்பற்றுகிற மக்கள் தான் அப்படிப்பட்ட செய்கைகளை செய்வாங்க. ஆனா தாவீது அந்த இடத்துல அவன் வந்து கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு நிர்வாணி அப்படின்றத காண்பிக்கும்படியாகத்தான் அவன் ஆடினான். அதனால தேவனுடைய பிள்ளைகள் தங்களை நிர்வாணப்படுத்தி கொண்டு ஆடுகிற செய்கைகள் எதுல இருந்து வந்துச்சுன்னா பாகாலினுடைய ஆராதனையிலிருந்து வந்தது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆரோன் பொன் கன்றுக்குட்டியை செஞ்சப்ப அங்க ஆரோன் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிர்வாணப்படுத்தி வைத்திருந்தானா பாருங்க. அப்ப நிர்வாணத்தின் ஆராதனை என்பது அது கர்த்தருக்கு பிரியமற்ற விக்கிரக ஆராதனை.
அதை தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவதெல்லாம் என்னை ஆராதிக்கிற மக்கள் உண்மையோடும் ஆவியோடும் என தொழுது கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்றார். அத புகைய போட்டுக்கிறது, ஆட்டத்தை போடுறது, பாருங்க சோத்திரம், பலவிதமான மியூசிக்கை போட்டுக்கொண்டு முடிகளை இங்க வரைக்கும் வளர்த்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிற வாழ்க்கை தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. எது புத்தியுள்ள ஆராதனை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதாயா நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி இல்லாத ஆராதனையை செய்யக்கூடாது. ஆமா, புத்தி இல்லாத ஆராதனையை செய்யக்கூடாது. தாவீது சொல்றார், நாம் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். முழங்கால் படியிட முடிகிறதா சொல்லுங்க. இன்னைக்கு சபைகள்ல முழங்கால் படியிடுகிறது கிடையாது. சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு பாருங்க, சில வேளைகள்ல பார்த்தா படுத்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் என்றால் ஒரு பயபக்தி வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கு எப்பவுமே என்ன இருக்கணும்? ஒரு பயபக்தி இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்கிற அந்த பயம் இருக்கணும். சங்கீதம் 2ல பாக்குறோம் இல்லையா, கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்? நடுங்க வேண்டும். பயபக்தி, பயத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே அவரை சேவியுங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப கடைசி காலத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்களாம்? நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நிறைய பேரை ஏமாற்றுவாங்க, வஞ்சிப்பாங்க. உடனே நம்ம அவங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கள்ள தீர்க்கதரிசிகளிடம் எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்துல தேவன் நமக்கு பரிசுத்த வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தின்படி அவர்கள் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன நான் சொல்ல வர்றேன்னா, கடைசி காலத்துல தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாம இருங்க. நமக்கு ஆண்டவர் 66 புத்தகங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இதுல கடைசி காலத்துல என்ன நடக்கும், வாழ்வுல என்ன நடக்க போகிறது, நீ எப்படி இருப்ப, எங்க போக போற, நீ எப்படி இந்த உலகத்துல வாழணும்ன்ற எல்லா தீர்க்க தரிசனமும் ஏற்கனவே பரிசுத்தமான தேவனுடைய தீர்க்கதரிசிகளால எழுதப்பட்டு நம்முடைய கரங்களில கொடுத்துட்டாரு. இனியும் உனக்கு தனிப்பட்ட விதத்துல தீர்க்க தரிசனம் தேவையில்லை. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. தேவன் நீ எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், உனக்கு என்ன நடக்க போகுதுன்றது அவர் உன் காதுபட உன் கூட ஆண்டு பேசி உன்னை சரியான பாதைகளை நடத்துவா. கடைசி காலத்துல தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடாதீங்க. தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுனீங்கன்னா என்னது? கடைசியில ஏமாற்றப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள். ஆமா, புரிந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம், அந்த ஊழியக்காரர் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு பாருங்க. இனி தீர்க்கதரிசிகள் ஊழிய நமக்கு வேணுமா? சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா தீர்க்கதரிசிகளை விட மேலானது இந்த கர்த்தருடைய வேதம். நிறைய பேர் தீர்க்கதரிசிகளை தேடி பொய்யான தீர்க்கதரிசிகள்கிட்ட மாட்டி, கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட மாட்டி ஏமாந்து தங்களுடைய ரட்சிப்பை இழந்து கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் நரகத்துக்குள்ளாக தங்களை ஆக்கினைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்ப கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. மத்தேயு 7:15-24 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களை போல இருக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளிடத்துல எச்சரிக்கையாயிருங்க. நிறைய வேளைகள்ல ஆடுகளோடு கூட பாருங்க ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு அதே ஆட்டை போலவே இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள். வாசித்து பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அவங்க எதை போர்த்தி கொண்டு வருவாங்க? ஆமா, யாக்கோபுக்கு அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க?
யாரு? ரெபேக்காள். இல்ல, ரெபேக்காள் ஆட்டை அடித்து அதுல ருசியான போஜனத்தை, ஈசாக்குக்கு வாய்க்கு ருசிகரமான போஜனத்தை செய்து, அவங்க அண்ணன் ஏசா ரோமம் அதிகமா உள்ளவனா இருந்ததுனால இவன் கை பாத்தீங்கன்னு சொன்னா பெண்ணோட கை மாதிரி என்ன செஞ்சு, அதுல ரோமமே இல்லை. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தடவி பார்த்து கண்டுபிடிச்சிருவாரே ஈசாக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஆட்டை அடித்து அந்த ஆட்டோட தோலை என்ன செஞ்சா, அவனுடைய கைகள்ல அவனுடைய உடம்புல போத்தி விட்டான். அதை தடவி பார்த்துட்டு, ஆமா கைகள், ஆமா யாக்கோபினுடைய கைகள் ஏசாவினுடைய கைகள் தான், ஆனா சத்தம் யாக்கோபின் சத்தம்னு சொல்லி ஈசாக்கு சொன்னாரு. இன்னைக்கும் கூட ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டுதான் யார் வருவா? கள்ள தீர்க்கதரிசிகள். அவன் நல்ல ஊழியக்காரனா கள்ள ஊழியக்காரனா, அவன் நல்ல ஊழியக்காரனான்னு தெரியாதுங்க. அதனால சரியாய் ஆராய்ந்து பாருங்கள், சரியாய் நீங்க எச்சரிக்கையாயிருந்து அவர்களை நிதானித்து பாருங்கள்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி தருது. அப்ப கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்ககிட்ட வருவாங்க. உள்ளத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, அவங்க உள்ளம் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற உள்ளமா இருக்கா, அவங்க உள்ளம் தேவனுக்கு பிரியமான நல்ல கிரியைகளை நடப்பிக்கிறதா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க. உள்ளத்துல எப்படிப்பட்டவங்களா? பட்சிக்கிற ஓநாய்கள் பாருங்க. அவங்களுக்குள்ள இச்சைகள் நிரம்பி கிடக்கும், கோபங்கள் நிரம்பி கிடக்கும், அவங்களுக்குள்ள பொறுமையினுடைய குணம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அவளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகள்ல திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. ஆமா, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் கவனிங்க, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு ஆக்கினிலே போடப்படும். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாச, இச்சை, அடக்கம். இப்படிப்பட்ட கனிகள் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் நீதியிலும் விளங்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கனிகளை கொடுத்தா நாம தப்புவோம். இந்த கனிகள் இல்லாம இவங்களுக்குள்ள என்ன நிரம்பி கிடக்கும்னா, மாம்சத்தின் இச்சைகள் நிரம்பி கிடக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அது எப்படிப்பட்டதுன்னா, மாம்சத்தின் கிரியைகள் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள பொறாமைகள், களவுகள், துஷ்டதனங்கள், உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிள்ளிச்சுனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதகம், பொறாமை, கொலை, வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகள் இதெல்லாம் நிரம்பி கிடக்கிறவன் யாரு? கள்ள தீர்க்கதரிசி, ஜென்ம ஸ்வாவத்தாலே நடத்தப்படுகிறவன். அதனாலே இந்த வசனத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுகிறதற்கு முன்பாக அவர்கள் உள்ளத்துல எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு இங்கே உட்கார்ந்திருக்கிற ஓநாய்களா, பட்சிக்கிற ஓநாய்களா என்பதை நிதானிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நல்ல கனி கொடாத மரங்களுடைய முடிவு என்னன்னா, வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அதில் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களா? ஆண்டவரை பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தை நல்லா கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லார். அப்ப நாம இந்த உலகத்துல இருக்கிறப்ப தேவனுடைய சித்தம் எது, அவருடைய திட்டம் எது, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற தீர்மான நோக்கம் எது என்பதை பார்த்தறிந்து அதை இந்த உலகத்துல நம்ம நிறைவேற்றினாத்தான் அவரிடத்துல நமக்கு பங்கு கிடைக்கும். புரிந்து கொள்ளுங்க. பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படின்னு இயேசு அங்க எபிரேய புத்தகத்துல வாசிக்கிறோம். தாவீது தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் ஊழியத்தை நிறைவேற்றி அவர் போனார் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கெடுத்தாலும் தாவீது தன் வாழ்க்கையில
ஆண்டுடைய சித்தம் எதுன்னு சொல்லி கேட்டு கேட்டு ஜெபித்து என்ன செஞ்சாரு? அவர் வாழ்ந்தாரு. அப்ப நாமும் கூட நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் எதுவோ அதை மாத்திரம் நான் செய்யும்படியாக என்ன செய்யணும்னா நம்ம ஜெபித்து அதற்கேற்றபடி நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணும் ஆண்டவரிடத்துல. புரியுது கொள்ளுங்க. அப்ப இவங்க கத்தாவே கத்தாவேன்னு சொல்றவன் அதுல பிரவேசிக்க மாட்டான். ஏன் பிரவேசிக்க மாட்டானா? அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே, இவங்க சொல்றது என்னது ரிசல்ட்? நல்லா கவனிங்க, இந்த வசனங்களை சரியாய் கவனிங்க. கத்தாவே என்னை நோக்கி என்ன சொல்லுவாங்கன்னா, தீர்க்கதரிசனம் உங்க நாமத்தினாலதான சொன்னோம், உங்க நாமத்தினாலதான பிசாசுகளை துரத்தணும், உங்க நாமத்தினால அநேக அற்புதங்களை செஞ்சோம் இல்லையா? 3 காரியம் செஞ்சிருக்காங்க. யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள். அதனாலதான் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்களை, தீர்க்க தரிசனங்களை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றோம். விளங்குதா? வெளிப்படுத்தல போட்டிருக்கு, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைக்கு ஒப்பான என்னது? ஆமா, ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அது அற்புதங்களை செய்யக்கூடிய ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? அப்ப இங்க பாக்குறோம், உங்க நாமத்தினால நான் பேய துரத்துனேன், உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னேன், உங்க நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செஞ்சோம். எல்லாமே அவர் நாமத்துல செஞ்சா எல்லாமே நடக்கும். ஆமே. ஆனா அவர் சித்தத்தின்படி செஞ்சையா? இன்னைக்கு நிறைய பேரு திருமண விஷயங்கள்ல தேவனுடைய சித்தத்தை கேட்கறது கிடையாது. ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அந்த பொண்ணு தான் எனக்கு கண்டிப்பா வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி கடைசியில உபத்திரவத்தை வாங்கிக்கிட்டு என்னது, அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா மனைவியோட முகத்தையே பாக்குறதே கிடையாது, அவ புருஷன் முகத்தை பாக்குறதே கிடையாது. நல்லா கவனிங்க, காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வேதாகமத்துக்கு எதிரானது. கர்த்தருடைய பிள்ளைகள் குறிப்பாக லவ் பண்ணுகிற விஷயங்களை தவிர்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் காதல்ன்ற விஷயத்துக்கு தங்களை ஒரு நாளும் விட்டு போடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தம் காதல்ல விளங்காது. தேவன் உனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை வைத்திருப்பார் என்றால் அது உன்னிடமாக ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல அவருடைய சித்தத்தின்படி வந்து சேரும். நீ தேட வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதுல தேடணும்னா, தேவ சமூகத்துல கர்த்தருடைய முகத்தை தேடி, ஆண்டவரே எனக்கான வாழ்க்கை துணைய நீங்க தருகிற வரைக்கும் நானா எதையும் தேட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ பொறுமையோடு கூட கர்த்தர் சமூகத்துல ஜெபித்து கொண்டிருந்தா உனக்கான வாழ்க்கை துணை உன்னை தேடி வரும். ஆதாம் தனக்கான வாழ்க்கை துணையை அவன் தேடல, கர்த்தரே அவனுக்கான வாழ்க்கை துணைய மண்ணினாலே உருவாக்கி அவனிடத்துல கொண்டு வந்தார். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேரு போன் கால் பண்ணி கேக்குறாங்க, பாஸ்டர் நான் லவ் பண்றேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த சகோதரன் தான் எனக்கு வேணும், அந்த சகோதரி தான் எனக்கு வேணும், கிட்டத்தட்ட 5 வருடங்களா லவ் பண்றேன், 8 வருடங்களா லவ் பண்றேன். கடைசியில லவ்ல ஃபெயிலியர் ஆன உடனே என்ன செய்யறாங்க? தற்கொலைக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு போடுறாங்க, விரக்தியான நிலைமைக்கு போய்விடுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, பாத்தீங்கன்னா காலமெல்லாம் பிரிவினையான மனதோடு கூட வாழுகிறாங்க. ஆறாவது காயங்களாய் அவைகள் பதிந்து விடுகின்றன. அதற்கு பதிலா கர்த்தர், ஆண்டவரே எனக்கென்று நீர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம், எனக்கென்று வைத்திருக்கின்ற வேலை, எனக்கென்று வைத்திருக்கின்ற வருமானம், எனக்கென்று வைத்திருக்கின்ற வாழ்க்கை துணை உங்க சித்தத்தின்படி எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஈசாக்கு கர்த்தருக்கு காத்திருந்தான், வாழ்க்கை துணையை கர்த்தரே கொண்டு வந்து கொடுத்தார், ரெபேக்கால. புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கான ரெபேக்கால், உங்களுக்கான ஈசாக்குகள் உங்களை தேடி வரும் வரையிலும் கர்த்தரை நம்பி அவர் சமூகத்துல அவர் சித்தமோ வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு காத்துரு. பதறாத, அவசரப்படாத. பதறுனா அவசரப்பட்டா வாழ்க்கையே நாசமா போயிடும். அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்தவே முடியாதுங்க. அதனால தேவ சித்தத்தை மாத்திரம் வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாய் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அர்ப்பணி. அப்ப இவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியல, அக்கிரம செய்யக்காரரே
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வார்த்தையை நம்ம கேட்க கூடாது. அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டாம். யாரு என்ன அக்கிரமம் பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அற்புதங்களை செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்துனாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கிறாரு? ஏன் அக்கிரம செய்கைக்காரன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்யலன்னா அக்கிரம செய்கைக்காரன், அக்கிரம செய்கைக்காரி என்றுதான் கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையில, தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கையில, தேவனுடைய சுத்த மாத்திரமும் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஜாக்கிரதையாயிரு, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். பாருங்க, இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கள்ள கிறிஸ்துக்களை நம்பாதீங்கன்றார் ஆண்டவர். கள்ள கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துக்கள் வருவாங்க. பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் வருவார்கள், கள்ள வேலையாட்கள் வருவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள போதகர்கள் வருவார்கள், கள்ள அற்புதங்கள் நடக்கும், கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள் சொல்றார் ஆண்டவர். கிறிஸ்துக்கள்லயே கள்ள கிறிஸ்துக்கள். பாருங்க, ஒரு உண்மை, ஒரு நிஜம்னு ஒண்ணு இருந்தா ஒரு பொய்ன்னு ஒண்ணு இருக்கு. டூப்ளிகேட் அதுக்கு பேரு இல்ல. நம்ம வாழ்க்கையில நிறைய டூப்ளிகேட்டை தேடிக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல நாம டூப்ளிகேட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கள்ள கிறிஸ்துக்களை நம்பாதீங்க. மத்த 24, 23, 26 வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லாரு, அவனை பார்த்து சொல்ல, எவனாயிகளும் போற வழியில வர்றவன் போறவன் எல்லாம் அந்த சர்ச்சு சூப்பரு, இந்த சர்ச்சு சூப்பரு, அந்த பாச்ச சூப்பரு, அந்த போதகர் சூப்பர்னு சொன்னா உடனே என்ன செய்யறது? ஆமா, ஓடிடுறது. அங்க நல்லா கவனிங்க. எந்த ஊழியக்காரன் உன் தலையில கொட்டி உன்னை கடிந்து கொண்டு உன்னை சரியான பாதையில பாவத்தை உணர்த்தி நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டுடைய அன்பை குறித்து கண்டித்து உணர்த்தி போதகம் பண்ணுகிறானோ அந்த சபைக்கு தான் நீ போகணும். ஆண்டவர் அந்த சபையில தான் உன்னை கத்த சரியாய் வளர்க்க முடியும். நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு வா, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சொல்றான் பாரு. உன்னைய பாதாளத்துல கொண்டு போய் தூக்கி எறிகிறான், புரிந்து கொள்ளு. அதனால கடிந்து கொள்ளுகிற ஊழியக்காரனை நேசி. உன் தலையில குட்டுகிறானே, தாவீது சொல்லாரு, நீதிமானனை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், நான் அல்ல தட்ட மாட்டேன், அதை நான் என் கை அதை அல்ல தட்டுவதில்லை என்றாரு. கடிந்து கொள்ளுகிற பிரசங்கங்கள் இல்ல, கடிந்து கொள்ளுகிற ஊழியங்கள் குறைந்து வருகிறது, கடிந்து கொள்ளுகிற ஊழியக்காரர்கள் குறைந்து வருகிறார்கள். எனவே கடிந்து கொள்ளுகிற ஊழியம், கடிந்து கொள்ளுகிற சபை எதுவோ அங்கதான் கர்த்தர் இருக்கிறார், அங்கதான் கர்த்தரின் உபதேசங்கள் சரியா இருக்கும். இங்க சொல்லார், கள்ள கிறிஸ்து அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார். எவனா சொன்னா நம்பாதீங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் இந்த ஆட்கள் என்ன செய்வாங்களாம் பாருங்க. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டென்று அறிந்ததனால அவன் என்ன செய்யறானா, நிறைய பொய்யான அற்புதங்களை அவன் நடப்பிக்க ஆரம்பிச்சுட்டான், பொய்யான தீர்க்க தரிசனங்களை பரப்ப ஆரம்பித்துட்டான், தனக்கும் சில ஊழியக்காரர்களை எழுப்ப ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள வேலையாட்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படி எழுப்ப ஆரம்பிச்சுட்டான். கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். அதை நம்பி ஏமாந்து போகிற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகி போச்சு. நல்லா கவனிங்க. ஊழியத்தை கர்த்தருக்காக செய்ய வேண்டும், ஊழியத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாம் செய்யக்கூடாது. ஊழியத்தை கர்த்தருடைய அன்பை காண்பிக்கும்படியாக ஜனங்கள் பாவத்தினுடைய படுகுழியாம் பயங்கரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதாளத்துக்கு அவங்க போகாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு மக்கள் வர வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டும். ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை ஆதாய தொழிலாக நினைத்து செய்துவிடக் கூடாது. இல்லன்னா ஒரு நாள் நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக, தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். அன்றைக்கு அவர் கேள்வி கேட்கும் போது நாம் அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியுமா என்பதை கொஞ்சம் மனதில் சிந்தித்து பாருங்க.
ஸ்தோத்திரம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொன்னா புறப்படாதீங்க. அறை வீட்டுக்குள்ள அங்க கிறிஸ்து இருக்கிறார்னு சொன்னா நம்பாதீங்க. சொல்வார்களானால் நம்பாதீங்க என்றார் ஆண்டவர். ஆமா, மதுரைக்கு இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு இப்ப சொன்னா கூட நிறைய பேர் போயிட்டா இருப்பான். ஏன்னா நம்ம ஆளுகள் எல்லாம் எப்படி தெரியுமா, தேங்காய்க்குள்ள குண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒருவேளை தேங்காய வாங்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு புரளி வந்துச்சு, தேங்காய்க்குள்ள வெடிகுண்டு வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே எல்லா தேங்காய்களையும் வாங்காம கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் தூக்கி போட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம பொய்களை நம்புறதுலதான் என்ன செய்யறோம்னு சொன்னா முதல்ல ஆமா முக்கியமா இருக்கிறோம். ஏசு அங்க இருக்கிறான்னு சொன்ன உடனே கிளம்பி போயிருது. மதுரையில அவரு உண்மையாவே அவர் தானா? அவர் மாதிரியே இருக்காரு. அவர் தலைமுடியிலிருந்து அவர் கண்களை பார்க்கும் போது, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அப்படியே ஏசுக்கிறது. நம்முடைய அருமை ரட்சகர் நமக்கு சொல்லுகிற எச்சரிப்புகளை காது கொடுத்து கேட்போம். வாசிங்க, பொய்யான அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீங்க நம்பாதீங்க. பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பாதீங்கன்னு சொல்லாரு. மத்த 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களை பாருங்க. பெரிய அடையாளம் அற்புதம் நடந்துட்டா போதும், அப்பா அங்கதான்டா இயேசு இருக்கிறாருன்றாங்க இல்ல. ஆனா இந்த பார்த்தது ஜெபம் பண்றாரு, ஆனா அங்க ஒரு அற்புதம் நடக்கலையா. ஆனா பாருங்க, அங்க பார்த்தா 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தவங்க மத்தியில பயங்கரமா அற்புதம் நடக்குது. அங்கதான் இயேசு இருக்கிறாருன்னு நினைச்சு ஏமாந்து போறாங்க. இல்லவே இல்லை. இயேசுவை அங்குமுங்குமாக நீங்கள் தேடி தெரியாதிருங்கள். இயேசுவை அவர் எழுதி கொடுத்த வேதத்திலே தேடுங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். இதுலதாங்க இயேசு இருக்கிறாரு. அவர் எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வேதத்துலதான் இயேசு இருக்கிறாரு. இது தேடுவதென்றால் அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையையும் சுகத்தையும் இந்த பரிசுத்த வேதத்துல தேடுங்க, அங்குமுங்குமா தேடி தெரியாதீங்க. அப்ப கடைசி நாட்கள்ல கிறிஸ்துவை சந்திக்க நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். அவர் வானத்திலே அவர் வெளிப்படுவார். அவர் வானத்திலே வருகிறார். வசனத்தை கேட்கிறப்ப சிலருக்கு சலிப்பு, துடிக்க மாட்டாங்க இல்ல. வசனத்தை கேட்கிறப்ப சலிச்சா வாழ்க்கை சலிச்சு போக. வசனத்தை கேட்கிறதுக்கு சலிக்க கூடாது. கடைசி நாட்களில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். இயேசு 3 நாள் அங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை மலை பிரசங்கத்துல சொல்லும் போது 3 நாளும் தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம அவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, கடைசி நாட்களில ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அது என்ன பஞ்சம்னா தண்ணினால உண்டாகிற பஞ்சம் இல்ல, ஆகார குறைவினால உண்டாகிற பஞ்சம் கிடையாது. கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாத கிடையாது ஒரு பஞ்சத்தை தேவன் தேசத்துல அனுப்ப போகிறார். அந்த பஞ்சம் என்ன செய்யுது, தேசத்துல வரப்போகிறது. அந்த நாட்கள்ல இளைஞர்கள் என்ன செய்வாங்களாம், தாகத்தினால வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பெண்கள், சகோதரிகள் சோர்ந்து போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வசனத்தை தேடுங்க. அங்குமுங்குமாக அங்க தீர்க்க தரிசனம் நடக்குது, அங்க அற்புதம் நடக்குது, அங்க கூட்டம் போகுதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரை தேடுவதென்றால் கர்த்தருடைய வசனத்துல தேடுங்க. எந்த சபையிலே ஆரோக்கியமான உபதேசம், கடிந்து கொள்ளுதலின் உபதேசம் இருக்கிறதோ அந்த சபைக்கு செல்லுங்கள். கர்த்தருடைய சபைக்கு போறத தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா இது கடைசி நாட்கள். கடைசி நாட்கள்ல நீ வேதத்தை படிக்காம, சரியா ஜெபிக்காம, ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகிற காரியத்தை நீ முக்கியப்படுத்தாம வீட்டுல உட்கார்ந்துட்டு ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு, வீட்டுல உட்கார்ந்து சிக்கனையும் மட்டனை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவர் வருகை நாளுல கைவிடப்பட்டு போயிடுவேன். ஆயத்தமாயிரு, மற்றவங்களை ஆயத்தப்படுத்து. இதோ மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு மத்திய ஆகாயத்திலே அவர் வெளிப்பட போகிறார். நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமா? நாம் ஆயத்தப்படுவதோடு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆம், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்புவீங்களா? நம்புறீங்களா? ஆமென். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு விழித்திருங்க.
நீங்க ஏமாந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அங்குமங்குமா ஓடி தெரியாம அமர்ந்து கர்த்தர் சமூகத்துல வேத வசனங்களை நல்லா வாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.